உள்ள நுழைவாங்க, உங்களை தேடி வருவாங்க. இதுதான் சிந்தனை, இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள். அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் உள்ளே உட்காந்துன்னு இருப்பாங்க. நீங்கள் புக்கை பிரித்து, சாமி புக்கை பிரித்து ஒரு பக்கம் ஸ்லோகம் படித்த உடனே உள்ளே வந்து 10 கொட்டாய் வெளியே வருதுன்னா எல்லாம் போகிறாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கங்க. ஆகமத்தில் நம்மளுடைய இன்டேக் நல்லா இருந்ததுன்னா, நம்மளோட சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா, நம்மளோட சிந்தனை நல்லா இருந்ததுன்னா, சிந்தனையால் சூழ்நிலை கெடும், சூழ்நிலையால் சிந்தனையும் கெடும். புரியுதா? புரியுது. அப்போ புக்கு படிக்கிறப்ப கெட்ட ஆவி வெளியே போகுதுன்னா நல்ல ஆத்மா நமக்குள்ள வருமா? இருந்தா உள்ள வரும், இருந்தா கண்டிப்பா நல்ல ஆத்மா உள்ள வரும். நல்ல ஆத்மா உள்ள வரும். அது நல்ல ஆத்மா உள்ள வரும்போது நீங்க கெட்ட விஷயம் செய்யும்போது அவங்க வெளியே போயிடுவாங்க. நல்ல ஆத்மா உள்ள இருக்கும். நீங்க ஒரு கெட்ட விஷயம் செய்ய போறீங்க, கெட்ட விஷயம் செய்ய போகும்போது இந்த நல்ல ஆத்மா உள்ளேருந்து வெளியே போயிடுங்க. அது இருக்காதாங்க. எதுக்கு நான் இருக்கணும்னு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு டிவைன் பர்சனாலிட்டி இருக்கார். யார்? ஒரு டிவைன் பர்சனாலிட்டி. அவருக்கு எங்கானவர் தான் வச்சுங்களேன். ஒரு 30 வயசுக்காரராக இருக்காரு. அவர் கல்யாணம் ஆனவராக இருக்கிறாரு. அவருக்குள்ள சக்தியான அந்த சாமியெல்லாம் வருதுன்னு வச்சுங்க. சினிமாவில் நீங்கள் பார்க்குறது உண்டு இந்த மாதிரிலாம். சாமியெல்லாம் வருது போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வந்து இரவில் மனைவியோடு இருக்கிறாங்கன்னாங்கன்னா அப்பவும் அவர் கொட்டாய் வர உள்ளே இருக்கிறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் தொழில் பார்த்துன்னு இருக்கும்போது இருந்த அந்த நல்ல ஆத்மா அப்போதைக்கு வெளியே போயிடுங்க. ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க விட்டுட்டு வெளியே போயிடும். அவர் சராசரி மனுஷன் வேலையை செய்ய போகிறாரு, குடும்பம் நடத்த போகிறாரு, தாம்பத்தியம் அனுபவிக்க போகிறாரு. அப்போ நம்ம உள்ளே இருக்க வேணாலும் இந்த ஆத்மா வெளியே போயிடும். ஆக நல்ல ஆத்மாவும் வெளியே போகும், கெட்ட ஆத்மாவும் வெளியே போகும். எதாக இருந்தாலும் வெளியே போகும். நம்ம உள்ளுக்குள்ளே எப்போவுமே நல்ல ஆத்மாவெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும், தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவசியம். அப்போ என்னென்னா கெட்ட விஷயங்களை உள்வாங்காமல் இருக்கணும். எவ்வளோ உங்களுக்கு கொட்டாவி வருது, எந்த நேரத்தில் வருது? பக்தியான நல்ல பவித்திரமான நேரத்தில் கெட்டாவி வந்ததுன்னா அதுக்கான என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் நமக்கு உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை, கெட்ட விஷயங்களை உள்வாங்கி இருந்துருக்குறோன்னு அர்த்தம். அதெல்லாம் வெளியே போகுது. ஒரு மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இப்போ ஒரு டெத்துக்கு போகிறீங்க. நீங்கள் அந்த டெத்துக்கு போய் உட்காந்துருக்கும் போது அப்போ உங்களுக்கு கொட்டாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே இருந்த பவித்திரமான ஆத்மா வெளியே போயிடுதுன்னு அர்த்தம். நல்ல ஆத்மாக்கள் உள்ளே இருந்து என்ன பண்ணுது? டெத்தில் அதுக்கு வேலை கிடையாது, அது வெளியே போய்டும். அது வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போய்டும். புரியுதா? அங்கேயும் கொட்டாய் வரும். நீங்கள் சுடுகாட்டில் போய் சொல்லுங்க, அல்லது ஒரு டெத்துக்கு போய் உட்காந்து பாருங்கள். அங்கே கூட ஒரு பக்திமான் நிறைய ஒரு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுன்னு வரவனுக்கு கொட்டாய் வரும். என்னன்னா அவன் உடம்புல இருந்து அவங்ககிட்ட இருந்த தெய்வீகமான ஆத்மாக்கள் வெளியே போகுது. அந்த சூழ்நிலைக்கு அதான் கெட்ட ஆவி. அதனால் அது வெளியே போயிடுது. சரியா? நன்றி, வணக்கம்.